கனிக்குட்டி பாரு, சித்தி எவ்வளவு வருத்தப்படுறா. கோவப்படுத்திட்டல்ல, சித்தி பாவம்ல. சாரி கேளு. வீரா, வீரா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னா என்னைக்குமே நம்மளோட சந்தோஷம் இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல வீரா. நான் குட் கேர்லே இல்ல, பேட் கேர்ள். நான் யார் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேங்கிறேன். வாயை திறந்தா வெறும் பொய்யா பேசுறேன். திமிரா இருக்கேன். என்ன மாதிரி குழந்தைய யாருக்காவது பிடிக்குமா? இனிமே அப்படி பண்ண மாட்டேன் வீரா. என் சித்தி இல்ல, என் செல்லம். நான் வேணும்னு பண்ணல சித்தி. நான் சும்மா ஜாலிக்கு பண்ணேன். அது பெருசா மாறிடுச்சு. ரொம்ப சாரி சித்தி. நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன அடி திட்டு, ஆனா நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத சித்தி, ப்ளீஸ். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உனக்கும் அப்படித்தானே இருக்கும். பாவம் வீரா. எப்படி காரியம் ஆகணும்னா மட்டும் சித்தி சித்தின்னு கூப்பிடுவ, முத்தம் கொடுப்ப, வாயாடி மத்த நேரத்துல எல்லாம் மதிக்க மாட்ட. அதெல்லாம் அப்படிதான். நீதான் இப்ப சமாதானம் ஆயிட்டல்ல, பாத்தீங்களா? அது போதும். வாண்டு. ஏண்டி, உனக்காக சிபாரிசு பண்ணது நானு, எனக்கு அதுக்கு என்ன, கண்ணத்து காட்டுங்க. சரி, போய் சாப்பிடலாமா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நான் தான் உன்னை அப்பவே சாப்பிட சொன்னேனே. நான் சாப்பிடவே இல்லையே. சரி வா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வா. மாமா, அப்பா, வருஷம் ஓடுனதே தெரியலப்பா. அப்பா, நாளைக்கு மதுக்கு திதி கொடுக்கணும். ஏற்பாடெல்லாம் நான் பண்ண சொல்லிட்டேன்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் வீராதான். அவ மட்டும் அப்படி பண்ணலனா இந்நேரம் என் பொண்ணு என் கூட உயிரோட இருந்திருப்பா. அந்த வீராவை விடக்கூடாது. ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. மாமா, இன்னைக்கு நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கினதுக்கு வீரா தான் காரணம். பணம், செல்வாக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பதவி ரொம்ப பெருசு மாமா. அதை வச்சுதான் அந்த வீராவை அழிக்க முடியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். கரெக்டா லிஸ்ட் போட்டு வச்சிரு. அக்கா. வணக்கம் மேடம். வேட்பு மனு தாக்கல் பண்ணணும்.
என்ன மேடம் பார்க்குறீங்க? இத்தனை நாள் காண்டாக்ட் எடுத்துட்டு இருந்தான், பிஸ்னஸ் மேனு நினச்சோம். இப்போ திடீர்னு அரசியலுக்கு வரானேண்ணா. நமக்கும் பாதுகாப்பு இருக்குல்ல, நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு 4 பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுவே அரசியல்வாதியாக இருந்தால் தொகுதியில் இருக்க அத்தனை பேருக்குமே நல்லது செய்யலாம்ல. அதான் முழு நேரமும் மக்கள் சேவகன் ஆகணும்னு முடிவோட வந்திருக்கேன். இந்தாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ம், கரெக்டாக இருக்கு. வாங்கிக்கோங்க மேடம். சொத்து மதிப்பெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? கிரிமினல் கேஸ், எஃப்ஐஆர் அப்படி எதுவும் இருக்குதுங்களா? ஆ. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே அப்ளை பண்றீங்க? இல்ல இதுல ஏதாவது எரர் இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். மேடம், நான் க்ளீன் ஸ்லேட்டு, எந்த சிக்கலும் இருக்காது. கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுங்க. டேய் ஸ்வீட் எடுறா. இது தரேண்ணா. எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ. இது எல்லாமே உங்களுக்கு தான் மேடம். வரேன் மேடம். அடுத்து எம்எல்ஏவா வந்து நிற்கிறேன். வரேன் மேடம். வரேன் மேடம். வாங்க. மேடம் மேடம் ம் உட்காருங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். ம் அந்த ஆதித்யா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ம் அப்படி இருக்கும்போது அவன் மேல எந்த கேஸுமே இல்லையா? இருக்கு மேடம். ஆனால் எல்லாமே ஹிட்டனாக இருக்கு. எதுக்குமே ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை மேடம். அவன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறான் மேடம். டைரெக்டாக அவன் பேரில் எந்த டீலிங்கும் இல்லை மேடம். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எளிய மக்களுடைய கடைசி ஆயுதமே அரசியல்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அயோக்கியெல்லாம் வந்து உட்காந்தானா அது சாக்கடை ஆயிடும் சார். இவெல்லாம் தொகுதியில நாமினேஷனே பண்ணக்கூடாது. புரியுது மேடம். யாராவது அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். சார் இம்மீடியட்டா அந்த ஆள் மேல இருக்கிற எல்லா கேஸையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ம் அவனுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் அவனால பாதிக்கப்பட்ட மக்களை பத்தியும் டீட்டெயிலா விசாரிங்க. ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. ம் அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன் மேடம். ம் வரேன் தேங்க்யூ மேடம். ம்